என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. ஏங்க எழுதிட்டீங்களா? என்ன எழுதிட்டீங்களா? இப்பதானே ஆரம்பிச்சிருக்க. ஃபாஸ்டா எழுதுங்க. உங்க பாரு, தேவையில்லாத வேலை பார்க்க சொல்லிட்டேன். நீ பண்ணி கிறுக்கு வேலைக்கு என்னையும் சேர்த்து உட்கார வச்சிருக்க. பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாவேல, முற்றத்து முல்லைக்கு மனமே இருக்காதாம். அந்த கதையா தாங்க இருக்கு நம்ம வீட்டுல நடந்துட்டு இருக்க கதை. யாருக்குமே ஒரு ஆளுக்கு கூட என் அருமை பெருமை தெரியவே மாட்டேங்குது. அவ என்னடானா சாரா சமைக்க போறான்னு சொன்னதுமே விரதம் இருக்க போறீங்க. அவர் பொண்டாட்டிக்கு ஜால்ரா தட்டாரு. நீங்க என்னடானா தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுதியா? எல்லாருக்கும் என் அருமை பெருமை எல்லாம் தெரியணும்னா நான் பிரியாணி பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டேன். எழுதுங்க. எழுதுங்கண்ணா. என்னத்தி எழுத? தலைப்பு போட்டீங்களா? மத கடவுள் துணைன்னு எழுதுனீங்களா? எழுதிட்டேன். இப்ப இதெல்லாம் என்னத்துக்கு? கல்யாண பத்திரிக்கை எழுதிட்டு இருக்கேன். கடவுள் துணைன்னு முதல் போடுறதுக்கு. முதல் கோணல் முற்றிலும் கோணல். அப்படி எந்த கோணல் ஆயிரப்படாதுன்னு சொல்லிட்டு முதையே கடவுள் துணைக்கு கூப்பிட்டுருக்கேன். ஆமா கண்டியா. இப்ப எல்லாம் என்ன கிறுக்கு வேலை பார்க்கணும்னாலும் கடவுளை துணைக்கு கூப்பிடியாவே இல்ல. அதான் நீங்க கூப்பிட்டுக்கா முதல் கடவுளை. ஐயா இது உங்களுக்கு தெரியாதா? என்ன பண்ணணும்னால கடவுளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். என் அடுத்து சொல்லு. உனக்கு நேரம் போவாட்ட என்கிட்ட சொல்லலாம்ல. ஸ்டேஷன்ல 2 ஃபைல் இருக்கு எழுதுறதுக்கு. எழுதுக்கு ஆள் தேடிட்டு இருக்கேன். எழுதுக்கு ஆள் இல்ல. சும்மா இருந்தேன்னா சொல்லலாம்ல. இப்படி தேவையில்லாத வேலை தானே பாக்க. எடுத்து கொண்டு வந்து தருவேன்ல. எழுதிக்கிட்டு இருன்னு. ஏங்க சாரா இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கா. அதான் சிரிச்சுக்கிட்டே இருக்கா. இந்த எழுதுறது படிக்கிறது இதெல்லாம் பிரியாட்ட கொண்டு கொடுங்களேன். நல்ல சிறப்பா செய்வா. அவளும் கிடைக்கலையா பேசாம கனிக்கிட்டு கொடுங்க. ஏன்னா குடும்பத்துல புத்தக புழுக்கள் இதுக்கு 2 தான். எனக்கு வேலை இருக்கு. நீ தேவையில்லாம கிளுன்னு பேசி இருக்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அது பிறகு என்ன எழுதுனே சொல்லு. அப்படி இல்லைன்னா நீயே எழுதிக்கா இருந்து. இருங்கங்க ஸ்டெஃபி அக்கா என்ன சொல்லாவன்னு கேட்டுக்கிட்டு. நான் எப்பவுமே பிரியாணி செய்யும் போது பிரியாணி மசாலா ஃப்ரெஷ்ஷா தான் அரைப்பேன். அப்பதான் பிரியாணி ரொம்ப நல்ல வாசனையா இருக்கும். ஒரு பேன்ல ஒரு பிரியாணி இலை, 4 கிராம்பு. எழுதிக்கங்க. ஒரு பிரியாணி இலை. எது ஒரு பிரியாணி இலையா? ஆமா ஸ்டெஃபி அக்கா அளவெல்லாம் ஒழுங்கா தான் சொல்லி தருவாவ. 4 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு. ஒன்ன விட்டுட்டு சாரா. இதுதான் குட் பர்சன். ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்றீங்க பாத்தீங்களா? ஆரம்பிக்கும் போது ஒரு பேன்லைன் சொன்னாவேலாம். பேன் எழுதலாம். இந்த நக்கல் பேச்சையெல்லாம் சாரா கிட்ட வச்சுக்கிடாதுங்கண்ணா. அதெல்லாம் எங்க வீட்ல நல்லாவே இருக்கு. அது பிறகு சொல்லு. இந்த ஆளதான் சாப்பிட வைக்கணும். அப்பனா நான் தான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆவனேன்னு சொல்லு. அடுத்தது சொல்லுமா. எழுதிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஜாவித்ரி, 1 இன்ச் பட்டை. ஒரு ஜாவித்ரி, 1 இன்ச் பட்டை, 4 ஏலக்காய். எனக்கு ஒரு டவுட். சமைக்க எனக்கே டவுட் இல்ல. திங்க போற உங்களுக்கு என்ன டவுட்? சாரா 4 ஏலக்காய், 4 கிராம்பு இப்படி எல்லாம் கடையில கேட்டு தருவாங்களாம். ஏன் தரமாட்டாவளா? பிரியாணி ஆகா ஓகோன்னு வரப்போகுது பாரு. தெரியுதா? உங்களுக்கே தெரியுதா? நேரம் போகல கண்டியதாங்க. அதனால வர பிரச்சனை தான் இதெல்லாம். அடுத்து எழுதுங்க. தேவையில்லாம செவரியாரி குதிச்சது ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆவதுக்கு தான். புலம்பாம எழுதுங்க. அப்பதான் பிரியாணி நல்லா வரும். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, அப்புறமா 2 டீஸ்பூன் மல்லி. எழுதிட்டீங்களா? சாரா என்னமே எனக்கு ஒரு டவுட். என்னங்க டவுட்? நான் தானே சமைக்க போறேன். உங்களுக்கு எதுக்கு டவுட் எல்லாம் வருது? மல்லினா எது சொல்றாங்க? மல்லினா மல்லி இலை தெரியாதா? ஓ மல்லி எல்லாம் மசாலா கூட சேர்ந்துட்டான். ரொம்ப ஸ்மார்ட்டா வேலை பார்க்க. அது பிறகு எழுதுங்க. இந்த செய்முறை அதெல்லாம் எழுதணுமா? இப்ப எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் தான் எழுதுறோம். ஓ அது பிறகு நைட் உட்காந்து எப்படி செய்ய போறோம்னு எழுதணும் அப்படிதானே? ஏன்னா உன் பேரையும் மாத்தி பிரியான்னு சொன்ன. எழுதி வைக்காட்ட மறந்து போயிடல. மறந்து போயிடும் இல்லங்க. ஒரு தடவை கேட்டாலே எனக்கு எல்லாம் புரிஞ்சிடும். அடுத்தது எழுதுங்க. அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கேன். நெய் பிரியாணிக்கு நல்ல ரிச்னஸ் கொடுக்கும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். 2 டேபிள் ஸ்பூன் என்னன்னு கேட்டா கடையில கிடைக்குமா? அதெல்லாம் தருவாங்க. அது பிறகு எழுதுங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய். டேபிள் ஸ்பூன்னா என்ன, டீஸ்பூன்னா என்ன? எல்லாம் ஒரே ஸ்பூன் தாங்க. ஓ எல்லாம் ஒரே ஸ்பூனா? அப்பனா 2 டீஸ்பூன் அவங்க சொன்னா நீ 2 டேபிள் ஸ்பூன் போட்டுருவியா? அதாங்க எல்லா ஸ்பூனும் ஒண்ணுதான். வெள்ளங்கம். சஞ்சய் ஹாஸ்பிட்டல்ல முதல்ல நமக்கு நல்லதா ஒரு இடம் பிடிச்சு போட்டுறானோ. நம்ம வெங்காயம் சேர்த்தலாம். நான் இன்னைக்கு 250 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன். 250 கிராம் வெங்காயம். காணுமா? அதெல்லாம் காணும். எழுதுங்க. மிச்சத்தை தப்பாம நீயே எழுதுறியா? நான் கிளம்பட்டுமா? எங்கேயும் போக கூடாதுங்க. இங்கே இருக்கணும். ஒரு ஆள் யூடியூப்ல பாக்குறான், ஒரு ஆள் எழுதணும். சரிதான். நீ பாத்துக்கிட்டு இரு. ஏட்டி கிளம்பியா? அல்லது அடிச்சுக்கிட்டு வாடி.
வச்சிட்டியா? ஆமா, உனக்காண்டி தான் காத்துக்கிட்டு நிக்கேன். முக்கது மட்டும் தான் மிச்சம். புறம் முக்க வேண்டியதானே கடவுள் துணைன்னு சொல்லிக்கிட்டு. ஏட்டி இதுக்கு முந்தியெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. கிழவி எனக்கு பழக்கம் இல்லதான். நானும் யூடியூப்ல பார்த்து படிச்சதுதான் இது. நீனே போய் முக்கு. ஏட்டி வாட்டி எந்த திசையில இருந்து முக்கனேன்னு சொல்லு. கிழவி எல்லா திசையும் ஒண்ணுதான். உனக்கு பிடிச்ச திசையில இருந்து முக்கு. என்ன திசை? என்னது? மாப்பிள்ளை தம்பிக்கு என்னன்னு தெரியாதா? கிழவி காரியத்தை கெடுத்துற போல எல்லாம் இருக்கு. என்னாச்சு பாட்டி? இந்த சஜு இருக்கா இல்ல, இந்த பேஸ்புக்ல பிள்ளைகள் எல்லாம் தேடி தேடி வந்ததுக்கு பிறகு கூட கம்ப்யூட்டர் கொடுக்காம வச்சிருந்தான். ஒரு ஆம்பளை பிள்ளையா இருந்துகிட்டு இதெல்லாம் செய்யறது ஒரு நியாயமா? தேடி வர பிள்ளைல அப்படி நம்ம கூட வச்சிருக்கான். அதை விட்டுக்கிட்டு இப்படி நாளா கம்ப்யூட்டர் கொடுக்காம அவன் பாட்டு வச்சிருந்திருக்கான். அதான் அவன் லேப்டாப் எடுத்து எல்லா பிள்ளைகள் போட்டாயா பார்த்து கம்ப்யூட்டர் கொடுத்து வச்சிருந்தேன். இப்ப அதுல நேரம் போகாம அவனை கடந்து மெசேஜ் அனுப்பிட்டே கிடக்கு. அப்ப சஜுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகிறேன்னு சொல்லுங்க. இந்த பையல இந்த குட்டிய ஒன்னே போல ஒரு பிள்ளைல திரும்பி பார்த்து பேச தெரியுதா இந்த பையலுக்கு? அப்ப நல்லா சேனான நல்லது நடக்கும். அதை விட்டுக்கிட்டு பிள்ளைல மெசேஜ் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட கொண்டு வச்சுட்டு போயிருக்கான். உங்கள்ட்ட இதுக்கு வச்சுட்டு போயிருக்கான்? இதெல்லாம் சரி பண்ணி வச்சிரு. எனக்கு தெரியாது, நான் வர முந்தி ஒரு பிள்ளைல எனக்கு மெசேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அதான் சாரா கிட்ட கேட்டேன், உனக்கு வேற வேலை இல்லையா? ஏன்? ஏன் குட்டி, நீ சொன்னதை தானே சொல்லேன். பாட்டி இதெல்லாம் வெளியே சொன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அது என்னடி ஒர்க் அவுட் ஆகாது? நீ அண்டாயில தண்ணியை பிடிச்சியா? நான் பாட்டுக்கு பக்கெட்லயாவது தண்ணியை பிடிச்சிருப்பேன். நீ சொன்னதை கேட்டு அண்டாயில பிடிக்க போய் உன் கொம்பு 4 கால்ல நிக்காட்டி. ஏன் எல்லாத்தையும் மேல இருந்து வாரி கீழே போட்டுருக்கேன்? நான் கீழே போட்ட மாதிரி நானே எடுத்து வைக்கணுமே. உன் கொம்மைக்கு அறிவு கண்டியாட்டி. பாட்டிமா என்ன செய்ய போறீங்க? நீங்க வாய் முடுங்க. பாட்டி நல்லா கேட்டுக்க. வெளியில யாருக்கிட்டையும் சொல்லாம தான் இதை செய்யணும். நீ வந்து வெளிய ஆள்வள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு இதை பண்ணினீனா பொறவே நான் பொறுப்புல சொல்லிட்டேன். என்ன ஆனாலும் நான் கை கழுவி விட்டுருவேன். எடி இப்ப நான் என்னத்தை தான் செய்யணும்? அண்டாயில தண்ணி பிடிச்சியா? வடக்கு பக்கமா திரும்பி நின்னுகிட்டு நல்லா 3 முக்கு முக்கு. அதோட சுவாலி முடிஞ்சு. சுவாலி முடிஞ்சா? சுவாலி முடிஞ்சுனா நீ செய்ய போற வேலை சக்சஸ்ன்னு சொன்னேன். மக்கா அந்த பையன் வந்து என்னை போட்டு சாத்ததுக்கு முன்னாடி எனக்காண்டி ஒரு வழி செஞ்சு இத சரி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ போய் கண்ணை முடிக்கிட்டு முக்கு. பாட்டிமா கிளம்பி போயிட்டு என்ன செய்ய போறாவ? உன்கிட்ட வேற ஐடியா கேட்டுட்டு போறாவ. அது எதை செய்ய போகுது? உங்களுக்கு எதுக்கு? இல்ல அண்டா நிறைய தண்ணி பிடிச்சு வச்சிருக்காவலாம்ல. நீ வேற வடக்கு பக்கமா திரும்பி நில்லுங்க 3 முக்கு முக்குங்கன்னு சொல்லிய. என்னத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? குவாலிங்க, குவாலிய பத்தி பேசிட்டு இருக்கான். குவாலியா? ஆமா, நான் தான் பிரியாணி பண்ண போறேன்ல, சிக்கன் பிரியாணி. அதுக்கு சிக்கன் வேணும்ல. அதான் குவாலிய ரெடி ஆயிட்டு அண்டாயில தண்ணிய ரெடி ஆயிட்டு அடுத்து என்ன செய்யுதுன்னு கேட்க வந்திருக்கு. ஏன் இதுக்கு முந்தி கசாப்பு கடையில வேலை பாத்தியா? என்கிட்ட இருந்து வாங்கி கட்டிக்கிட்டு போயிடாதுங்க. அது பிறகு உங்க வீட்டுல குவாலியே இல்ல, பிறகு எந்த குவாலியை பிடிச்சு கொள்ள போறியா? இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்காம விட்டுட்டமே. காலையிலேயே சஜுதான் ஒரு முழு கோழி போய் வாங்கிட்டு வந்தான் கடையில. இல்லையே சாரா, உங்க வீட்டுல எல்லாம் கோழி கொல்ல மாட்டீங்களே. கடையில இருந்து தானே கட் பண்ணி வாங்கிட்டு வருவீங்க. வீட்டுல எல்லாம் கோழி கொல்ற பழக்கம் இல்லையே. யாருக்குமே அந்த மனசு கிடையாதுல்ல. துருவி துருவி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காதுங்க. ஃப்ரெஷ்ஷான கோழியை பிரியாணிக்கு யூஸ் பண்ணாதான் பிரியாணி நல்லா வருமா? அதனாலதான் நான் கோழி கேட்டேன். முழு கோழியை அண்டால முக்கி தான் சமைக்கணும். என் பொண்டாட்டி நீ சொன்னா கரெக்டா தானே இருக்கான். அப்படி சொல்லி முடிச்சுக்கிட்டு போகும்போது எவ்வளவு நல்லா இருக்கு. கூட கூட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பதில் சொல்லதுக்கு நான் எவ்வளவு யோசிக்க வேண்டியதா இருக்கு. உண்மையை அப்படியே சொல்லதுக்கு என்னத்துக்கு யோசிக்கணும்? அதான் கண்டியெல்லாம் உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியே என்னால முடியலப்பா. என்னெல்லாம் தேவைன்னு எழுதி முடிச்சிட்டீங்களா? நீ சொன்னத அப்படியே எழுதியிருக்கேன். இனிமே என்ன நிலாக்கள்கிட்ட கொடுத்து வாங்கிட வேண்டியதான். அது பிறகு என்ன நாளைக்கு சமைச்சிட வேண்டியதான். சாரா எப்படி சமைக்கணும்னு முடிவு பண்ணிட்ட? நிலாக்கா அல்லது உங்க அம்மாவையாவது கூடல விட்டுக்கா. தெரியாம தீ எதுவும் அவன் கையில பற்றப்படாதுல்ல. நான் அதுக்காண்டி தான் சொன்னேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதுங்க. நான் பத்திரமா நின்னுதான் வேலை பார்ப்பேன். பார்த்தா சரிதான். ஏன் இவ்வளவு தலைவலிக்குது? பேசாம இன்னைக்கு லீவ் போட்டுருக்கலாமோ? என்ன சொல்லி லீவு கேட்கறதுன்னு தெரியலையே. அட்லீஸ்ட் 1 hour பிரேக் கிடைச்சா கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாம். கிளாஸுக்குள்ளாடி உட்கார கூடாதுன்னு ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்ல. இவ பாட்டுக்கு இங்க உட்கார்ந்து இருக்கு தானே இவள கிளாஸ் கூட்டிருக்கு. வாமிட் வர மாதிரி இருக்கு. குட் மார்னிங் மேம். கொஞ்சம் ஒரு நிமிஷம் வெளியே வரீங்களா? எதுக்கா இருக்கும்? உட்கார்ந்திருந்ததுக்கா இருக்குமோ? இங்க எதுக்கு வாரீங்க? என்னாச்சு சார்? கிளாஸ் ரூம்ல உட்கார கூடாதுன்னு ஒரு பேசிக் சென்ஸ் கூட கிடையாதா? வரதுக்கு பிடிக்கலன்னா அந்தால வேலையை விட்டுட்டு போக வேண்டியதானே. 12th போர்ஷன் தொடங்கியாச்சு. நீங்க என்னன்னா உங்க பாட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. கிளாஸ் எல்லாம் எப்ப முடிக்க போறீங்க? சார் ஃபர்ஸ்ட் லெசன்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிட்டேன். முடிச்சிட்டா இப்படி கிளாஸ்ல போய் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கணுமா? பிள்ளை இல்ல என்ன நினைக்கும்? ஒரு எண்ணம் இல்ல, உங்க பாட்டுக்கு அங்க உட்கார்ந்து இருக்கீங்க. சாரி சார். இல்ல என்ன கிளாஸ்ல நீங்க பாத்திருக்கீங்களா ஸ்டாஃப் உள்ளாடி உட்கார்ந்து இருக்குது? உங்களுக்கு வரது பிடிக்கலன்னா ஸ்கூலுக்கு வராதுங்க மேம். அதை விட்டுட்டு பிள்ளை எல்லாம் இனிமே வீட்டுல போய் என்ன தெரியுமா சொல்லலாம்? இன்னைக்கு கிளாஸே எடுக்கல, எங்க மேம் அவங்க பாட்டுக்கு வந்து உட்கார்ந்து இருந்தாங்கன்னு சொல்லலாம். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் பதில் நீங்க சொல்லுவீங்களா?
அங்கே கேட்டிருப்பேன். நானே கிளாஸ்ல வச்சு திட்டேன்னா பிள்ளைல மதிக்காதுல்ல, அதனாலதான் இங்க கூப்பிட்டு விட்டுருக்கேன். சாரி சார், போர்டில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருந்தேனா அதை நோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். தப்பு தான். கிளாஸ் போங்க. தேவையில்லாம கோவப்பட்டுட்டோமோ. இப்படி எல்லாம் கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்துருக்க மாட்டால. எதுனா பிரச்சனையா இருக்குமா? வீட்டுல ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? யோசிக்காம கூப்பிட்டு வர திட்டமே. மேம், என்ன அக்ஷா, எதுனா டவுட்டா? என்ன டவுட்னு சொல்லி கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லையா மேம்? அதெல்லாம் இல்லை மேம், நான் நல்லா தான் இருக்கேன். இல்லை மேம், உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்கள் கிளாஸுக்கு வந்ததுலேருந்து ரொம்ப சேடாக இருக்கீங்க. நான் நல்லா தான் அக்ஷா இருக்கேன், பார்த்தாலே தெரியுது மேம். எப்போவுமே தமிழ் மேம் கிளாஸுக்கு வந்தாலே அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நீங்களும் ஆக்டிவாக இருப்பீங்க, எங்களையும் ஆக்டிவாக வச்சுருப்பீங்களா. இன்னைக்கு பார்த்து ஒரு மாதிரி இருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. எழுதிட்டீங்களா? அடுத்த ப்ராப்ளம் போடலாமா? நல்லா தெரியுது மேம், உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க நல்லா சமாளிக்கிறீங்க. நீங்க வேணா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா படிக்க போனதானே, படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. மேம், அடுத்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஆல்ரெடி நான் வீட்ல இருந்து சால்வ் பண்ணி பார்த்துருக்கேன். அடுத்த சம் எனக்கு நல்லாவே தெரியும், நான் போர்டில் எழுதி போடுறேன். நீங்க அது பிறகு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுங்க. நான் எழுதி முடிக்கிறது வரைக்கும் நீங்க வேணா உட்காந்துருங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஸ்டாஃப் ரூம்ல ஜெஸ்ஸி மேம் இருப்பாங்க அக்ஷா, அவங்கள மட்டும் ஒரு தடவை வர சொல்றியா? என்னாச்சு மேம்? இல்லைம்மா, காலையிலேருந்து ரொம்ப தலைவலியாக இருக்கா, வாமிட் வந்துட்டே இருக்கு. நீ அவங்கள போய் வர சொல்லு. அவங்கள கிளாஸில் விட்டுட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். நான் போய் கூப்பிட்டு வரேன் மேம். ஒரு சின்ன பொண்ணுக்கு இருக்க மெச்சூரிட்டி கூட எனக்கு இல்லாம போயிட்டேன். தமிழ், உன்னை பழி வாங்குறதுக்கு தான் இங்க வேலையே கொடுத்தேன். நான் திட்டுறதா முகம் சுளிக்காம கேட்டுட்டு நிற்கும் போது கூட எனக்கு தெரியல. ஆனா நான் திட்டினதை ஃபீல் பண்ணும்போது தான் கஷ்டமா இருக்கு. உன்னையே திட்டிட்டு நான் தான் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். தலைவலின்னு ஒரு வார்த்தை வாய் திறந்து சொல்லியிருக்கலாம்ல. எப்பவும் இதான் உன் பிரச்சனை, நான் திட்டும் போது திட்ட வாங்கிட்டு நிக்கிறது. என்ன மேம், உடம்பு சரியில்லைன்னு அக்ஷா வந்து சொன்னா? காலையிலேருந்து ரொம்ப தலைவலியாக இருக்கு மேம். பத்தாததுக்கு வாமிட் வந்துட்டே இருக்கு. லீவ் போட்டிருக்கலாம்ல? லீவு கேட்கறதுக்கு பயமா இருந்து. என்கிட்ட பேசுறதுக்கு தான் இவளுக்கு பயம். வேண்ட பேசினதே கிடையாது. ஏன்னா இவன்ட்ட லீவு காட்டதும் விழுங்கிருவேன் இவள. வாமிட் வந்துட்டே இருக்கா? ஒரு வாட்டி வாமிட் எடுத்துட்டா கூட கொஞ்சம் சரியாயிரும். இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ரீ பீரியட் கிடையாதா? இல்ல மேம், எனக்காண்டி ஒரு 15 மினிட்ஸ் கிளாஸ்ல நிப்பீங்களா? டேப்லெட் போட்டுட்டு 1 hour கண்ண மூடிட்டு இருந்தாலே சரியாயிரும். இந்த கிளாஸ் முடியறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்கு. நீங்க கிளாஸ்ல நின்னீங்கன்னா நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்டாஃப் ரூம்ல கண்ண மூடிட்டு உட்கார்ந்தாலே போதும். சரி மேம், நீங்க போயிட்டு வாங்க. நெக்ஸ்ட் பீரியட் வேற யாருக்காவது கிளாஸை மாத்தி கொடுக்கலானா? 12th இப்பதானே கிளாஸ் தொடங்கியிருக்கோம், எல்லாரும் பிஸியா இருக்காங்க, யாருக்கும் மாத்தி கொடுக்க முடியாது. ஒன்றும் இல்லை மேம், நான் இப்போ வாமிட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தாலே சரியாயிரும். நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்க மேம். ஆனால் ஒன்று மேம், இதுக்கு தான் அன்னைக்கே நான் சொன்னேன், இந்த வேலைக்கு நோ சொல்லிருங்க, எவ்வளோ சேலரி கொடுத்தாலும் வேண்டாம் அப்படின்னு. ஆஃப் டே ஃபுல்லாக நின்றுட்டு இருந்தாலே கால் ரொம்ப வலிக்கும். உங்களுக்கு வேற வாரத்தில் 3 பீரியட் தான் ஃப்ரீ. அப்போ எப்படி கஷ்டமா இருக்கும்? பத்தாததுக்கு வீட்டில் போய் வேலை இருக்கும். இதெல்லாம் அந்த ராவணனுக்கு தெரியவா போகுது? அப்புறமா பேசலாம் மேம். என்ன இங்க நான் பாத்துட்டு இருக்கேன்னு தெரியல மேடத்துக்கு. நீங்க சும்மா இருங்க மேம். ஒரு அறிவு வேண்டாம ஒரு ஆளுக்கு? பொண்ணுங்களுக்கு எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கும். இப்படி ஃபுல்லா நின்னுகிட்டே பாடம் எடுக்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரு நாள் ஒரு பீரியடாவது ஃப்ரீ பீரியட் வேண்டாமா? பேச போனாலும் ஒரு மாதிரி நான் கரஸ்பாண்டா நீங்க கரஸ்பாண்டான்னு கேக்குது அந்த ஆளு. மனசாட்சி கிட்ட மிருகமா போயிட்டு இருக்கு வர வர. இதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் அவங்க வீட்டுல இன்னும் அவருக்கு பொண்ணு பார்க்கல. இல்லட்டா இது பார்த்து வச்சிரும். அவர் பர்சனல்லாம் நமக்கு எதுக்கு மேம்? ஜெஸ்ஸி மேம். என்ன அக்ஷா மேம், தமிழ் மேம் ரொம்ப பாவம். வந்ததுல இருந்து ரொம்ப முடியல அவங்களுக்கு. நீ அப்பவே வந்து என்னைய கூப்பிட்டுருக்கலாம்ல? பத்தாததுக்கு கரஸ்பாண்டன்ட் சார் வேற மேம வந்து கூட்டு போனாங்க. சார் வந்துட்டு போனதுல இருந்து மேம் உட்காரவே இல்ல. நானும் உட்காருங்கன்னு கூட சொல்லி பார்த்துட்டேன். உட்கார்ந்து இருந்ததுக்கு அந்த கரஸ் திட்டுச்சா? இல்ல மேம். அது பிறகு எதுக்கு கூப்பிட்டாரு? வேற கொஞ்சம் வேலை இருந்தது, அதை பத்தி பேசுறதுக்கு தான் கூப்பிட்டாரு. இல்லையே, அப்படிலாம் கிளாஸ் டைம்ல அந்த ராவணன் கூப்பிடாதே. சரி, பேசிட்டே இருந்தா பேசிட்டே இருந்துவேன், நீங்க போயிட்டு வாங்க. நெக்ஸ்ட் பீரியட் நான் ஃப்ரீயா இருந்தேன்னா உங்க கிளாஸுக்கு நானே போயிருவேன். அப்படி இல்லாட்டா எதுனா பண்ணலாம், அந்த ராவணன் கிட்ட நானே போய் பேசுறேன், லீவு வாங்கி தரேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தலைவலின்னு எல்லாம் அவர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காதுங்க, நானே மேனேஜ் பண்ணிடுறேன். சரி மேம். ஒரு மனுஷன் எழுப்புல கோவப்பட்டுறக்கூடாது, கிளாஸ் ரூம்ல உட்காரக்கூடாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அது பாட்டுக்கு வாய் பார்த்துட்டு இருக்கு, இவ பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கா. ஒரு கோவத்துல கூப்பிட்டு கேட்டுட்டேன், அதுக்குள்ள தலைவலின்னு என்கிட்ட சொல்ல மாட்டாளாம்ல. துமுறு போதுக்கு ஒரு குறைச்சலும் இல்ல, அறிவு கிட்டது. என்னவா என்ன வேணா? கிளாஸ் டைம்ல இப்படி ரெஸ்ட் எடுக்காதே, போய் காட்டிட்டு வரீங்களா? என்னால எல்லாம் முடியாது, ஜெஸ்ஸிக்கு மட்டும் தான் செட் ஆகும். வந்ததுல இருந்து நம்ம இதுல இருக்கலாம். என்ன யாதுன்னு ஒரு வார்த்தை நம்மள்ட்ட பேசிச்சா? உடம்பு சரியில்லையா இருக்குமோ என்னமோ. இப்ப ஸ்டாஃப் ரூம்ல அவளை பத்தி பேசிட்டு இருந்தாலே வந்துருவாரு. மேம். என்ன சார்? உங்களுக்கு இப்ப கிளாஸ் கிடையாதா? இல்ல, அந்த மேமுக்கு உண்டு, இப்ப கிளாஸுக்கு போயிருவாங்க. எனக்கு இப்ப ஃப்ரீ பீரியட் தான். 12Bக்கு சப்ஸ்டிட்யூட் போயிருங்க. இந்த பீரியடா சார்? எனக்கு இப்ப ஃப்ரீ. சப்ஸ்டிட்யூட்னா ஃப்ரீயா இருக்கவங்கள தான் போக சொல்லுவாங்க. 12Bக்கு இப்ப தமிழ் மேம் தான், அவங்க இங்க தானே இருக்காங்க. நான் சொல்றத நீங்க கேட்கணுமா இல்ல நீங்க சொல்றத நான் கேட்கணுமா? நீங்க சொல்றது சார். இல்ல, அவங்க இங்க உட்கார்ந்துருக்காங்களா, அதான் கேட்டேன்.
அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க கிளாஸுக்கு போங்க. ஓகே சார். என் ஒய்ஃப் பத்தியா இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன் தான். ஆனா நிலைமைய பத்தியா என் பொண்டாட்டிக்கு என் கையால நான் சம்பளம் கொடுக்க மாதிரி இருக்கு. இங்க வேலை பாக்குறவங்க எல்லாருக்கும் நீ தான் உன் கையால சேலரி கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அழுத்துட்டு இருக்கேன், எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா தமிழ்? உன்னைய திட்டிக்கிட்டு எனக்கு தாண்டி வலிக்குது. அபாஷ நான் ஆத்திரத்துல 4 வார்த்தையை விட்டுட்டேன். அதுக்காண்டி எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்கு அவன் தான் வேணும்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டேலாம். நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு தடவை கூட உனக்கு ராங்கா ஒரு கால் வந்ததோ, தேவையில்லாம ஒருத்தன்ட்ட நீ பேசினது கூட நான் பார்த்ததில்ல. ஆனா எல்லாரும் சொன்னதான் உண்மைன்னு என்னை விட்டுட்டு போயிட்டேலாம். எல்லார விட நான் உன்னையதான் நம்பினேன். ஆனா என்னைய தவிக்க விட்டுட்டு போயிட்டேலாம். இப்ப நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு நீ மட்டும்தான் தமிழ் காரணம். உன்னை பழி வாங்குறதுக்கு தான் இந்த ஸ்கூல்ல ஒண்ணு நான் சேர்த்துக்கிட்டேன். ஆனா நிலைமை பத்தியா உன்னை ஒவ்வொரு காலம் கஷ்டப்படுத்தும் போது எனக்கு தான் கஷ்டமாகுது. கொஞ்ச காலம் கொஞ்ச தூரம் கொஞ்ச நேரம் கூட என்னாலாகும். உன்னை உன்னை தேடித்தானே இந்த ஏக்கம், இந்த பாதை, இந்த பயணம், இந்த வாழ்க்கை ஆனதோ. ரொம்ப கஷ்டமா இருக்கா? இல்ல, நல்லா தான் இருக்கேன். கூப்பிட்டு திட்டினேலாம், தலைவலின்னு ஒரு வார்த்தை சொல்ல தெரியாதா? இப்போ நல்லா தான் இருக்கேன். கிளாஸுக்கு போறேன். சாரி, கொஞ்ச நேரம் லேட் ஆயிட்டு சார். இப்போ கிளாஸுக்கு போயிடுவேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. சப்ஸ்டியூஷன் வேற ஆளை விட்டுட்டேன். நீங்க இந்த பீரியட் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இல்ல சார், இப்போ நான் ஓகே தான். ஒரு தடவை சொன்னா புரியாதா? இப்ப ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் பீரியட் கிளாஸ் போனா போதும். ம். நீங்க எப்பவுமே இப்படிதானா? எப்பவுமே இப்படிதானா? எதனா பிள்ளைகள் உங்களை பார்த்தாங்கன்னா நீங்க திரும்பி பாத்துருவீங்களா? அது பாக்குறவங்கள பொறுத்து. இல்ல, நான் பார்த்தேன்னா உடனே அப்படிதான் பண்றீங்க, அதான் கேட்டேன். அதெல்லாம் இருக்கட்டு. உங்க ஃப்ரெண்டோட அம்மாவை பாத்துட்டு வந்துட்டீங்களா? இப்ப எப்படி இருக்காங்க? டாக்டர் சஞ்சியோட ஹாஸ்பிடல் எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, நல்லா தான் பாத்துப்பாவ. இல்ல காலையிலயே வந்தீங்க எல்லாம், அதான் கேட்டேன். அது மட்டும் இல்லாம நேரத்துக்கே வந்து பாத்துட்டு போயிருக்கீங்க. அதான் எதனா சீரியஸா இருக்காங்களோன்னு நினைச்சேன். அப்படியெல்லாம் இல்ல, அவங்க வீட்டுல ரொம்ப யாரும் இல்லையா, அவதான் அவங்க அம்மாவை பாத்துட்டு இருக்கா. ஏன் அவங்க அப்பா எல்லாம் இல்லையா? அவ அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த அக்கா போன வாரத்துல ஒரு நாள் வந்து பாத்துட்டு போயிருக்காவ. அம்மா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காவ, வந்து பாத்துட்டு உடனே போயிட்டாவலாம். ஆமா, அந்த அக்கா ஹஸ்பண்ட் அப்படிதான். ரொம்ப எல்லாம் இவ வீட்டுக்கு விட மாட்டாங்க. ஏன்? ஏன்னு தெரியல, இவங்க வீட்டுக்கெல்லாம் ரொம்ப விட மாட்டாங்க. அந்த பொண்ணுக்கு அப்பா உண்டுன்னு சொன்னீங்க. அந்த அங்கிள் ஃபாரின்ல இருக்காங்க. அது சரி, ஃப்ரெண்டோட அம்மாக்கு உடம்பு சரியில்லை, நீங்க தாவணி கட்டிட்டு அழகா வந்திருக்கீங்க. ஐயே, அதுக்காண்டி மட்டும் இல்ல, எங்க அப்பா இருக்காவல, அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு பையனுக்கு குழந்தைக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. வேறையான்னு கூப்பிட்டாங்க. அந்த அங்கிள் வேற என்கிட்ட நல்லா பேசுவாங்களா, அங்க கூட்டு போயிட்டு அப்படியே இங்க கொண்டு விட்டுட்டாங்க. இங்க தானே இருக்கேன், இங்கதான் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு ஆறு அமரதான் கூட்டு போய் வருவாங்க. தெரிஞ்சவங்க நிறைய பேர் இங்க இருக்காங்களோ? ஆமா, லைஃப் பார்ட்னரும் இங்கதான் இருக்காரு. அப்படியா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? வேணா ஒரு நாள் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கேன் அவருக்கு. என்னையா? ஆமா, ஆனா என்ன, ஒரு கண்ணாடி மட்டும் வேணும். கண்ணாடி எதுக்கு? கண்ணாடி இருந்தா தானே அவரை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க முடியும். அது சரி. என்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்றாங்களோ தெரியுமா? ஹாஸ்பிடல் எம்டிக்கு அடுத்த பொசிஷன்ல இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பேஷண்ட் எப்ப டிஸ்சார்ஜ் ஆவறாங்கன்னு தெரியாதா? இந்த பெரிய ஹாஸ்பிடல் அந்தந்த செக்ஷன்ல உள்ளவங்களுக்கு தெரியும். என் பேஷண்ட்னா எப்ப என்ன யாதுன்னு எனக்கு தெரியும். குட் சமாளிஃபையிங். ஆனா பாவம், அந்த அங்கிள் மட்டும் இங்க இருந்திருந்தாங்கன்னா அந்த ஆண்டிக்கு எவ்வளவு ஹெல்ப்பா இருக்கும். பாவம், இவ மட்டும் ஒத்தையில இருந்து அங்க இங்க நலஞ்சுக்கிட்டே இருக்கா. ரூம் நம்பர் சொல்லுங்க, அது பக்கத்துல இருக்க சிஸ்டர்ஸ் கிட்ட சொல்லி வச்சிருந்தா நல்லா கவனிப்பாங்க. ஆஹா, அப்படிலாம் ரொம்ப கவனிக்க மாட்டாங்களோ? ரொம்ப கவனிக்கிறதுனால தானே இங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. டாக்டர்ஸுக்கு தெரிஞ்சவங்கன்னா கொஞ்சம் கூட பாத்துப்பாங்க எல்லாம். அது வேற ஒத்தையில அந்த பொண்ணு இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இதுக்கு தான் சொல்றது, இந்த ஃபாரின் பையனை எல்லாம் கல்யாணம் பண்ணிடவே கூடாது. எல்லாரும் ஃபாரின் பசங்க தான் வேணேன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னடானா அது வேண்டான்னு சொல்றீங்க. பெரிய கும்பிடுப்பா, நமக்கெல்லாம் கூட இருக்க மாதிரி தான் வேணும். ஃபாரின் போனாங்கன்னா என்னை கூட்டு போற மாதிரி லைஃப்னா ஓகே. ஆஹா, ஏன் அப்படி? இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கிடுவோம். சொல்லுங்க கேக்கேன். சடனா எனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிட்டு, எனக்கு உங்க மடியில படுக்கணும் போல இருக்கும். ஏன் மடியிலையா? வேற உங்களை தானே கல்யாணம் பண்ண போறேன். அது பிறகு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆகும்போது நான் கன்சீவா இருப்பேன். அப்பவும் உங்க மடியில படுக்கணும் போல இருக்கும், அழணும் போல இருக்கும். இங்க பாருங்க, நான் தான் கதை சொல்லிட்டு இருக்கேன். மடியில படுத்து தூங்கணும் போல இருக்கும். அப்ப எல்லாம் நீங்க பக்கத்துல இல்லைன்னா எப்படி?
போதம்மா, நிறுத்துங்க. ஐ அண்டர்ஸ்டுட். புரிஞ்சா மட்டும் காணுமா? புரிஞ்சு என்ன யூஸ்? டியூப்லைட் மண்டா. எதுனா சொன்னீங்களா? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் கன்சீவா இருக்கும்போது நீங்க என்ன கண்ணுக்குள்ள வச்சு தாங்கறதுக்கு நீங்க என் பக்கத்துல வேணும்ல. சரிதான். இப்ப சொல்லுங்க, ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருக்கணுமா இல்ல கூடாலே இருக்கணுமா? கூடதாம்மா இருக்கணும், கூட தான் இருக்கணும். அத கொஞ்சம் சிரிச்சிட்டே சொல்லலாம்ல. இப்ப எவ்வளவு அழகா இருக்கீங்க. பாத்தீங்களா, இப்ப கூட நான் பார்த்துதான் நீங்க தூரம் எங்கேயோ பாக்குறீங்க. ஏஞ்சு, உங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறவனா நான் இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? ஏன், கண்டிப்பா இருப்பீங்க. அதுல எனக்கு எந்த சந்தேகமே இல்ல. என்னமே சொல்ல போனா, என் ஃபேமிலில நான் ஒரே பொண்ணு. எல்லாரோட பாசமும் எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால என்னமோ அடிக்கடி எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு போற இடத்துல ஜாயிண்ட் ஃபேமிலில தான் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன். அப்புறம் நான் எப்படி செட் ஆகுவேன் உங்களுக்கு? இப்ப நான் வாழ போற வீடு ஜாயிண்ட் ஃபேமிலி தானே. புரியல அஞ்சு. நீங்க பிறந்ததுல இருந்தே எங்க வளர்ந்தீங்க? ஆசிரமம். அங்க எத்தனை பேர் இருக்காங்க? அப்ப நான் ஜாயிண்ட் ஃபேமிலி தானே. ஆனா அஞ்சு, நமக்கு கல்யாணம் ஆயிட்டுனா நம்ம வெளியே போய் தான் ஆகணும். அதெல்லாம் அங்க ஏத்தாம இருப்பாங்களா? இல்ல இல்ல. என்ன நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கீங்களா? எத்தனை தடவை யோசிக்க? எனக்கு இருக்கதே ஒரே ஒரு மூளை. அந்த ஒரு மூளையை எத்தனை வாட்டி கசக்குனாலும் நீங்க தான் சொல்லுது. அப்ப நான் ஹார்ட் நான் தான் சொல்லல, மூளை தான் சொல்லுது, அப்படிதானே? இப்படியே பேசினா எவ்வளவு நல்லா இருக்கு. என்னடே, 2 பேருமா சேர்ந்து என் ஹாஸ்பிட்டல்ல பார்க் ஆக்கிட்டீங்க போல. டேய், நீ வேற. ஒரு எம்டி ஹாஸ்பிடலுக்கு வர டைமா இது? ஏ மஞ்சு, அஞ்சு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட ஓவரா தான் பண்றீங்களா? என்னடே பண்றது? புதுசா லவ் பண்றவங்கள பாக்கும்போது என்னென்னமோ தோணுதுல. தோணும்ல, உனக்கு தோணும். பேசாம பேர் பத்துக்கு எனக்கு வேலை இருக்கு. இனிமேல இருந்தா சஞ்சய் கிண்டல் அடிப்பாருன்னு இப்ப ஓட்டம் பிடிப்பாரு. சரி மச்சான், நீ உட்காந்து பேசிட்டு இரு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அதான் நீ பார்த்தேன். அப்புறமா பார்க்கலாம், வரேன். பார்க்கலாமே. பை பை. எங்க மச்சான் போற? அதான் கேஷ் கவுண்ட் பண்ணி வைக்க சொன்னேன்ல, எங்க போனாருன்னு தெரியல. இந்த பக்கத்துல நான் நிக்க சொன்னேன், காணல. யார், மேனேஜரா? ஆமா, இனிமே நீ வந்ததுக்கு அப்புறம் அவர் காணாம இருந்தாருன்னா என்ன தானே பிடிச்சி திட்டுவேன். போய் பாத்துட்டு வரேன். சாக்கு போக்கு சொல்றத பாரு. என்ன டாக்டர், நீங்க வந்தது இப்படி அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாரு? கொஞ்சம் லேட்டா வந்திருக்கலாம்ல. எப்படியோ ஒரு 1/4 மணி நேரம் இருந்த இடத்துல இருந்து பேசிட்டு இருந்தாரு. நீங்க வந்ததுதான் மிச்சம் ஆல் எஸ்கேப். கொஞ்சம் கொஞ்சமா தானே மாறுவான். ஏன் இப்படி இருக்காருன்னே தெரியல. எல்லாரும் ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டாங்களான்னு காத்துட்டு இருப்பாவ. நாங்க எல்லாம் அப்படி இல்லையே. ஐயோ, ஹபாபா சொன்னாவ. என்ன அலப்பற பண்ணியா? நான் மட்டும் ஓகே சொல்லிருந்தா இன்னைக்கு அவ்வளவுதான், தெரியும்ல. இப்ப நினைக்கும் போது சிரிப்பு தான் வருதுல்ல. ஆமா, 2 பேரும் சேர்ந்து எங்களை எல்லாம் தானே கிறுக்காக்குனியா. ஆனாலும் இந்த வினித் ரொம்ப ஓவரா தான் பண்றாரு. ஏஞ்சு, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க யார தேடுவீங்க? ஹாஸ்பிடல். உடம்பு வலியை விட மனசு வலின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை போக்குறதுக்கு யார தேடுவீங்க? எங்க அம்மா மடியில படுத்து தூங்கினாலே பாதி நோய் சரியாயிரும். சாதாரண ஃபீவருக்கு இந்த மாதிரி தான் பண்ணுவோம். நீங்க மட்டும் இல்ல, நானும் அப்படிதான். எங்க அம்மா, இப்போ பிரியா. யாரோ ஒருத்தங்களுக்கு பாசம் நமக்கு அந்த டைம் தேவைப்படுதுல்ல. எல்லாருக்குமே தேவைப்படும். தலைவலி வந்ததுன்னா தலைவலிக்குதுன்னு சொல்லுவீங்களா? ஆமா, தலைவலிக்குதுமான்னு சொல்லுவேன். அதுதான் நமக்கும் அவனுக்கும் இருக்க வித்தியாசம். புரியல. உங்க வீட்டுல நீங்க ஒரே பொண்ணு, என் வீட்டுல நான் ஒரே பையன். சின்னதா கொசு கடிக்கிற ஒரு தழும்பு வந்தா கூட நம்மள அப்படி கவனிச்சுப்பாங்க. ஆனா அவன் இருக்க வீட்டுல அப்படி இல்ல. அங்க ஏற்கனவே நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. வலி இருந்தாலும் வலிக்குதுன்னு வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா அவன் வளர்ந்தது படிச்சது எல்லாமே ஆசிரமம் தான். பிறந்ததுல இருந்தே அவனுக்கு வீடு எல்லாமே அதுதான். இவனே மாதிரி அங்க எத்தனை பிள்ளைகள் இருக்கான், எல்லாரையும் பாத்துக்கணும். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து அவன் எனக்கு ஃப்ரெண்டு. இது வரைக்கும் கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குதுன்னு அவன் சொல்லி கேட்டதே கிடையாது. அவன் இருக்க இடத்துல அவனே பாத்துக்கணும். அவன் டல்லா இருக்கிறத பார்த்துதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சொல்ல தெரியாதான்னு கேட்டா கூட அதுக்கு ஒரு பதில் வச்சிருப்பான். வலிக்குதுன்னு சொன்னா வலி தீந்துருமா அப்படின்னு கேட்பான். ஏன்னா இது வரைக்கும் அந்த பாசம் அவனுக்கு கிடைச்சது இல்ல. ஆனா ஒண்ணு, நமக்கு யாருக்காவது எதனா ஒண்ணுன்னா துடிச்சு போயிருவான். அப்படி பிரியா காச்சும் 5 வயசு வரைக்கும் அம்மா அப்பா எல்லாரும் இருந்தாங்க. அது புறமா அவ அத்தை, மாமா பையன், சாரா, இப்படி எல்லா சொந்தங்களோட தான் அவ இருந்தா. யாரு கூட இருந்தாலும் அவங்களுக்கு அடுத்த அம்மா அப்பா, வாழ்க்கை துணையா போற நம்ம தான். எப்படி பிரியாக்கு நானும், அதே மாதிரி வினித்துக்கு நீங்க தான். பிரியாக்காண்டி எல்லாத்தையும் விட்டு கொடுக்கேன். ஆனாலுமே எனக்கு மனசுக்குள்ளாடி ஒரு நெருடல் இருந்துட்டே இருக்கும். புரியல, எல்லாம் நீங்க பார்த்தானே பண்றீங்க. என்ன பண்ணாலும் இங்க வந்ததுல இருந்து பிரியா சர்ச்சுக்கே போய் பழகிட்டா. சர்ச்சில் ஒவ்வொருத்தங்களும் கல்யாணம் நடக்கும்போது அவ மனசுல நினைச்சிருப்பாயிலாம், இப்படிதான் நமக்கு ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு. அந்த கனவெல்லாம் உடைக்கிற மாதிரி எங்க முறைப்படியே நடந்துட்டு.
நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அவ அத சந்தோஷமா தான் ஏத்துக்கிட்டா. அவளுக்கு எல்லாமே ஒண்ணுதான். இல்ல அஞ்சு, நான் சொல்றேன், அவ எதுவும் நினைக்கல. ஆனா எனக்குள்ளாடி ஒண்ணு தோணிட்டே இருக்கான். ம்ஹும். எப்படி பாட்டிமா, வீட்டுல எல்லாரும் இப்ப பாத்துக்கிட்டியாவில நல்லா? ஏ ராசா, என்னைக்கு நீ என் மவன்ட்ட அவன் மனசை மாத்த மாதிரி பேசுனியோ அண்ணில இருந்து அவன் மாமியார பார்க்க மாதிரி தான் என்னையும் பார்க்கா. என் மருமக கூட எவ்வளவோ கொள்ள மாறிட்டா. அப்படியே அந்த பிள்ளைக்கு அம்மா பார்க்க மாதிரி என்னையும் பார்க்கா. இது காணாத எனக்கு 100 வருஷம் நீ உன் பொண்டாட்டி பிள்ளைகள் கூட சந்தோஷமா இருக்கணும். சரி பாட்டிமா. கவிதா, ஏன் அலறி அடிச்சிட்டு வர? ஒரு தடவை என் கூட வெளியே வாயா. வெளியா? எதுக்கு? வாயா சொல்றேன். என்னன்னு சொல்லு. என்ன ஏதுன்னு தெளிவா சொன்னாதான் வருவியா? அவசரமா ஐசி வார்டுல வேலை இருக்கு. உனக்கு வேற வேலை இல்லாம கூப்பிட்டு இருப்ப. ஆமா, இந்த ஹாஸ்பிடல்லயே நீ மட்டும் தான் வேலை பார்க்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காத. அது பிறகு அங்க வா இங்க வானா கதை கேட்டியா? ஹாஸ்பிடல் கார்டன் இருக்குல்ல, ஏன் பாம்பதாவது வந்துட்டா? பாம்பு இல்ல, அந்த மஞ்சு குத்து பொண்ணு இருக்கா இல்ல, யாரு அன்னைக்கு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்தா அந்த பொண்ணா? ஆமல, அந்த பொண்ணு முத வந்த பத்துக்கா வந்து யாரையோ தேடி போனா. அது பிறகு கார்டன்ல நின்னுட்டு யாருக்கோ போன் பண்ணா. அடுத்த செகண்ட் நம்ம வினித் டாக்டர் இருக்காருல, கார்டன்ல அந்த பிள்ளைக்கு பக்கத்துல போய் இருந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்ப அதுக்கு என்ன? சரி, அவர் தான் கல்யாணம் ஆகாதவரு. சென்னனு கல்யாணம் ஆச்சுன்னா நமக்கு அது கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்கலாம். அது பிறகு நம்ம சார் இருக்காருல, யாரு சஞ்சய் டாக்டரா? ஆமல, அவர் இப்ப உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. பல்ல பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டே இருக்காவ. சிரிக்கணும்னா பல்லதான் காட்டுவாவ. உனக்கு கோவமே வரையிலையா? அவராது கல்யாணம் ஆகாதவரு எந்தாலையும் போட்டு இவர் கல்யாணம் ஆனவரை போய் பல்ல கட்டிட்டு இருக்காரு. மர்லின், சாரோட ஒய்ஃப் வராங்க. குட் மார்னிங் சிஸ்டர். குட் மார்னிங் மேம். நல்லா இருக்கீங்களா? ஆமா சிஸ்டர், நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாம் நல்லாவே இருக்கோம். இவங்க எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்களா? ஆமாமா, நான் பார்த்தேன். ஃபோன் பண்ணதுக்கு பிறகு அட்டென்ட் பண்ணவே இல்ல. சைலண்ட்ல போட்டிருப்பாங்க போல. அக்கா, நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்கிறாதுங்க. ஏ மர்லின், இங்க ஹாஸ்பிடலுக்கு அடிக்கடி ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கா. ஹாஸ்பிடல்ல 4 பேர் வருவாங்க போவாங்க. அதுல இவங்க அடிக்கடி வராங்க. மர்லின், பத்தாததுக்கு சார் வேற அந்த பொண்ணு கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. எதுனா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க சிஸ்டர். வினித் அண்ணாவையும் காணல, பாத்தீங்களா? அதான் கொஞ்ச நேரம் அந்த பொண்ணு வினித் டாக்டர் கூட தான் உட்கார்ந்து பேசிட்டு இருந்து. அது பிறகு அவர் எழும்பி எங்கேயோ போயிட்டாரு. அது பிறகு இப்ப சஞ்சய் டாக்டர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. எங்க சார் நல்லவர் தான், அது எங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் உங்கள்ட்ட சொல்லணும்ல. லூசு. வினித் அண்ணா கூட இருந்து பேசிட்டு இருந்தாங்களா? ஆமா, பாக்கிறதுக்கு நல்ல அழகா இருப்பாங்க. அப்பனா அஞ்சு தான் வந்திருப்பா. உங்களுக்கு முன்னமே தெரியுமா அவங்கள? பைத்தியம் இப்படிதான் தேவையில்லாத வேலை பார்க்கன்னு ப்ரூவ் பண்ணிட்டே இல்ல. எனக்கு என்ன நினைப்பாவ? இவ கூட நிக்கிறதுக்கு என்னையும் சேர்த்துலாம் நினைப்பாவ. ஆமா சிஸ்டர், எனக்கு நல்லா தெரியும். என் ஃப்ரெண்டு தான். அவங்களுக்கு உங்க வினித் டாக்டருக்கு தான் கல்யாணம் ஆக போகுது. கல்யாணம் ஆக போகுதா? ஆமா, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதே. என்னமோ பேசி முடிக்கல சிஸ்டர், இனிதான் பேசி முடிப்பாங்க. அதான் அந்த அக்கா அடிக்கடி இங்க வராங்களா? நாங்க வேற தப்பா நினைச்சிட்டோம். நாங்கன்னு என்னையும் சேர்த்து சொல்லாத. கார்டன்ல தான் இருந்து பேசிட்டு இருந்தாங்க. சரி சிஸ்டர், நான் போய் பாக்கேன். சாரிக்கா, நான் தெரியாம சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் போய் பார்த்துட்டு வரேன். லூசு, அறிவு இல்லையா? ஏம்பல, அந்த அக்காக்கு நல்லது தானே செய்ய போனேன். நல்லது செய்ய போறியா? அறிவு இல்லையா உனக்கு? அப்பே சொன்னா தெரிஞ்ச பொண்ணாதான் இருக்கா அப்படின்னு. கேட்டியா நீ? தெரியாதவங்க யாருக்கிட்டயாவது இருந்து பேசிட்டு இருப்பாங்களா 2 பேரும்? சரி சரி விடு. எப்படியோ சொன்னதுனால தானே அவருக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சது. அதுல எதுனா நல்லது இருக்கான்னு பாத்துக்கா. எனக்கு வேலை இருக்கு பேச வந்த பத்தியா? எனக்கு வேலை இருக்கு, நீ கிளம்பு. இப்பதான் என்ன கனவு கண்டுட்டா இருக்க? ஆமா, கனவு காணது மட்டும் தான் மிச்சம். ஒண்ணுல உன் வீட்டுக்காரர் வந்து கனவு இடிச்சு விடாரு. அப்படி இல்லாட்ட நீ உன்னை தேடி வந்த பத்தியா? எனக்கு தேவைதான். போய் பாத்துட்டு வந்துட்டியா? ஆமா. 2 பேரும் சேர்ந்துட்டீங்களா? இனிமே என்ன எல்லாம் கண்ணு தெரியாது. நீங்க என்னமா வேலை இருக்குன்னு சொன்னீங்களா? அத போய் பாருங்க. சரிங்க மேடம், சரி. என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க பேசிட்டு இருங்க. ஓகே. எடுத்து காலி பண்ணா மட்டும் போதும். ஆமாமா, எடுத்து காலி பண்ணா மட்டும் போதும். ஏன் பேச மாட்டேன்? பிரியா, பாவம் பத்தியே வா. ஆமா அஞ்சு, ஒத்தையில பாத்துட்டு இருக்கா. ரிசப்ஷன்ல 2 சிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்ல, அவங்க 2 பேர்ட்டையும் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். பாத்துப்பாங்க. பாவமா இருக்குடி இவளை பாக்கும்போது. சீக்கிரமா டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். என்ன ஃபேமிலில இருக்க மனுஷங்க எல்லாம் மனுஷங்க மாதிரி இல்ல பத்தியா? இந்த சாப்பாடாவது பக்கத்துல இருக்க ரிலேட்டிவ்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இல்ல? பாவமா இருக்கு. இன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நான் தான் கொண்டு வந்தேன். அப்படியா? நேத்துக்கு வரும்போது நான் எடுத்துட்டு வந்தேன். மோஸ்ட்லி நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது. பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஹலோ. நெஞ்சை பூ போல் கொய்தவளே. என்னாச்சு? என்ன தாவணி எல்லாம் கட்டியிருக்கீங்க மேடம்? காலேஜ்ல தாவணி கட்டக்கூடாதுன்னு
வரக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? இல்ல இப்பெல்லாம் அடிக்கடி தாவணியில வாரீங்கல்ல அதான் கேட்டேன். தாவணி கட்டணும் போல இருக்கு, தாவணியில வரேன். நல்லா இல்லைன்னா சொல்லுங்க, இனிமே கட்ட மாட்டேன். இல்ல நல்லா தான் இருக்கு. ஆதி, சொல்லு கனி. எப்படி தெரியும் உங்களுக்கு? எப்படி தெரியும்னா 4 வருஷம் படிச்சிருக்கேன்ல. இல்ல, படிப்பு பத்தி கேட்கல. வேற இல்ல, ரேணுக்கா என்கிட்ட அந்த மாதிரி பேசுனாங்கல்ல, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்னா சும்மா கெஸ் பண்ணேன். அது எப்படி கெஸ் பண்ண முடியும்? அவளை சஸ்பெண்ட் பண்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காலேஜ் வாசல்ல வச்சு அவள்கிட்ட நான் பேசினேன். என்ன நடந்து யாது நடந்து போலீஸ் தேடி வந்திருக்காங்கன்னு கேட்டேன். அவளா பெரிய கெத்து காட்டுற மாதிரி எல்லாத்தையும் சொன்னான். ஆனா எனக்காக நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்கல்ல? என்னால தானே கனி அவ ஒன்ன தப்பா பேசினா. இனிமே பாரு, அவ வந்தாலும் சும்மா எல்லாம் இருக்க மாட்டா. நீ தான் போல்டா இருக்கணும் கனி. ரொம்ப தேங்க்ஸ் ஆதி. எங்க வீட்டுக்கெல்லாம் தெரியாம நீங்களும் சஞ்சய் அண்ணனுமே எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க. வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தா அம்மா எல்லாம் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாவ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ எழும்பு கனி. யாராவது பார்த்தா உன்னை தப்பா நினைப்பாவே, எழும்பு. உங்களுக்கு தெரியுமா ஆதி, நான் 2 நாளா எவ்வளவு அழுதுருக்கேன்னு. அந்த அக்கா சொன்ன மாதிரி யாருமே என்ன பேசுனது கிடையாது. எல்லாரும் சஞ்சய் அண்ணா மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. சரி சரி சரி, ஃப்ரீயா விடு, அதையே நினைச்சிட்டு இருக்காத. அடி பாவி, கம்ப்யூட்டர் லேப்ல கால்குலேட்டர் மறந்து வச்சுட்டு போய் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். அப்பே என் மண்டையில ஏறி இருக்கணும். கம்ப்யூட்டர் லேப்ல என்னத்துக்கு கால்குலேட்டர்னா? இந்த புனே பால் குடிக்குமா நாயிட்டேன். இருடி வாரேன். எங்கே எங்கே விண்மீன் எங்கே பகல் வானிலே நான் தேடினேன் அங்கே இங்கே காணோம் என்று அடிவானிலே நான் ஏறினேன் கூடு தேடும் கிளியே போதும் எலும்பு. யாராவது பார்த்தா கண்ணு காது மூக்குச்சி பேசுவாவ. உள்ளாடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா தூரல் போடும் துளியே உயிரை தொட்டு போனவள் பார்த்தாயா பஞ்சு போன்ற நெஞ்சை தீயில் விட்டு போனவள் பார்த்தாயா கண்ணால் கண்ணால் நீ சொல்லு உன் காலில் விழுவேனா சொல்லு சின்ன சின்ன கனி, கிளி நான் கூட இருக்கிறதுனால யார பார்த்தாலும் டைரக்டா வந்து தப்பா பேச மாட்டாவ. நான் இல்லாத நேரம் தான் உன்கிட்ட வந்து வம்பு பண்ணுவாவ. பேசிக்கிடவே மாட்ட. ஏதோ மைண்ட்ல அப்படி பண்ணிட்டேன், சாரி. எதுக்கு நீ முடிஞ்சு போனதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்க? ஃப்ரீயா விடு. எனக்காண்டி நீங்களும் சஞ்சய் அண்ணாவும் எவ்வளவு பண்ணிருக்கீங்கல்ல. சஞ்சய் அண்ணா பண்ணது நான் அவனோட தங்கச்சி. ஆனா நீங்க அப்படி இல்லைல்ல. உண்மை சொல்லவா, ம், என்னைய காரணமா வச்சுதான் உன்னைய திட்டி இருக்கான். அப்பனா இதை சால்வ் பண்ண வேண்டிய பொறுப்பு என்னோட தானே. அவ்வளவுதானா? அப்பனா ஆதி காலேஜ் முடிச்சிட்டு வேலைக்கு போகும்போது எங்க வீட்டுல வந்து பேசுறேன்னு சொன்னதெல்லாம் நடந்த பிரச்சனையில எல்லாம் மறந்துட்டாரா? என்ன ஒருவேளை நடந்த பிரச்சனையில கனிக்கு நம்மளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஒதுங்கிட்டாரோ? ஏதி நடந்த பிரச்சனையில என் மேல கோவம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ நல்லா படி, எனக்கு அதுவே போதும். சொல்லிட்டேன்லாம், தேவையில்லாததை பத்தி எல்லாம் யோசிக்காத. நான் உன் கூட தான் இருப்பேன். நீ நல்ல படி, அது போதும் எனக்கு. ஏதி இப்ப உங்க மனசுல ஏதாவது பொண்ணு இருக்காங்களா? பொண்ணுனா பொண்ணுன்னா பொண்ணுதான். லவ்? ஏன் உங்களுக்கு தெரியாதா? கனி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே எனக்கு லவ் பண்ண ரொம்ப ஆசை. நானும் நிறைய பொண்ணுங்க கூட பேசியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி யாருன்னா ஏதாவது பேசினா அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன் அப்படி? தெரியல, யார் மேலயும் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரல. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. அது பிறகு பொண்ணுங்களை நல்லா டீஸ் பண்ணிருக்கேன். அது எங்களுக்கு தெரியும்ல. அது கூட ஒரு ஆளை பழி வாங்குறதுக்கு தான். பழி வாங்குறதா? ஆமா, எனக்கு ஒரு கெட்ட பேர்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆளுக்கு தான் அஃபெக்ட் ஆகும். யாரு? விக்கி. ஆனா 2 அடி அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி எல்லாம் கொடுமைப்படுத்த கூடாது. நீங்க ஆதி கால் மேல இருந்து கால் எடு. இது என்ன பழக்கம் ஆதி? அப்பா இருக்கும்போது அப்பா முன்னாடி கால் மேல கால் தூக்கி போட்டுருக்க. சாரி அண்ணி. அண்ணியா? சடனா தெரிஞ்சவங்க ஒருத்தங்க கண்ணு முன்னாடி வந்துட்டாவ. ஆஹா, ரொம்ப நாளாவே ஆசை, ஒரு பொண்ணை நல்லா உருக்கி உருக்கி லவ் பண்ண. நானு ப்ரப்போஸ் பண்ணி என்னைய அலைய விட்டு, அது பிறகு அந்த பொண்ணுக்கும் பிடிச்சதுன்னா வீட்டுல பெர்மிஷன் வாங்கி நல்ல ஊரு சுத்தணும். நிறைய ஆசையெல்லாம் இருக்கு. ஆனா என்ன, இப்பதான் ஒரு பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருக்கேன். அட பண்ணிட்டீங்களா? ஆமாப்பா, பண்ணிட்டேன். என்னமோ 1.5 வருஷம் அந்த பொண்ணுக்கு டைம் கொடுத்துருக்கேன். ஒருவேளை 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிட்டுனா? நான் கேட்டாதானே பதில் சொல்லுவான். நான் தான் கேட்க போறதே இல்லையே. ஏன்? நாங்க கொடுத்த வாக்கு காப்பாத்துற பரம்பரையில பிறந்திருக்கோம்மா. படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் அந்த பொண்ணு வீட்டுல போய் பேசி அது பிறகுதான் எல்லாம். அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுகிட்டே கேட்பேன், டூ யூ லவ் மீ அப்படின்னு. இப்பவே கேளுங்க ஆதி, டூ யூ லவ் மீன்னு பதில் சொல்றதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். என்ன? ஒண்ணும் இல்ல. யாரு எருமை கணச்ச மாதிரி இருக்கு? ஆமா, கணக்கம்ல. எருமை நாங்க எல்லாம் உங்களுக்கு எருமைதான். அடங்க அனு, ஏடி நான் இங்க இருந்து வந்துட்டு இருக்கும்போது நீங்க என்ன பார்க்கலையா? நாங்களே சின்சியரா பேசிட்டு இருக்கோம். உன்னைய கவனிக்கதான் வேலை. அப்படியா இருக்கு. கனி, ஆதிக்கு தான் விஷயம் தெரியாது. நீ கூட இப்படி இருக்க? எப்படி இருக்க?
அங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு ஆதி கூடல வந்து கடலை போட்டுட்டு இருக்க. என்ன பிரச்சனை? பிரச்சனைக்கு மூல காரணமே நீதான். நீ என்னடா வந்து இங்க கதை விட்டுட்டு இருக்க? அங்க உங்க அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் வந்திருக்காவ, சேர்மன்ட்ட பேசிட்டு நிக்காவ. உங்க அம்மா வர அழுதழுது சேர்மன்ட்ட பேசிட்டு இருக்காவ. அழுதழுதா? யா எங்க அம்மா காலேஜுக்கு வரத சொல்லவே இல்லையான்ட்ட. அதான் அந்த ரேணு உன்னை தப்பு தப்பா பேசி திட்டினாலாம். அதெல்லாம் உங்க அம்மா அப்பாக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு போல. அதான் எப்படி தெரிஞ்சு? காலேஜ்ல இருந்து யாராவது சொல்லிருப்பாங்களோ? சஞ்சனா சொல்லிருப்பானோ? அதான் உடனே கண்ணுல இருந்து கண்ணீர் ஜாடியாச்சுலாம். வீட்ல இருந்து வந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இப்படி சிரிச்சுட்டா சொல்லுவா? எதையும் பத்தி யோசிக்கிறது கிடையாது. உடனே கண்ணீரை கொட்டி தீத்துறானோ. கனி, நான் சொல்லது கேளு. ஆதி இப்படிதான் குழப்பி விடுவாரு, நான் சொல்லதை நீ கேட்க மாட்டியா? எங்க அம்மா அழுத்துட்டா நிக்காவ. எங்க நிக்காங்க? ஏப்ரல் ஃபுல் காப்பி தூள். லூசு, ஏமாந்தியா? அதான் சொன்னோம்ல, அவ பல்ல காட்டிட்டு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் போய் நம்புவியா? எங்கள்ட்ட என்ன சொன்னீங்க? கால்குலேட்டர் எடுக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் லேபுக்கு போறேனா? கால்குலேட்டர் என்ன காலேஜ் கார்டன்லயே இருக்கு. லூசு, இந்த வழியா வரும்போது ஆதி இருந்தத பார்த்து பேச வந்தேன். அப்பயே நினைச்சேன் நீ தாவணி கட்டிட்டு வரும்போதே. இனிமே கிளாஸுக்கு போறியா? இனிமேலும் இருந்தியன்னா அவ உன்னை இப்படிதான் கிண்டல் அடிச்சுட்டே இருப்பா. பை.